Hello friends, this is Deva4win27 welcome back to my channel Shades of Creativity. இந்த doll making part 2 வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல லெக் போர்ஷன்ல இருந்து பாடி பார்ட் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது girl babyக்கும் boy babyக்கும் ஒரே மெத்தட்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணனும். சோ மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ இந்த மேஜிக் சர்க்கிள்ல 8 சிங்கிள் crochet போட்டுக்க போறோம். ஸோ பாய்க்கும் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து கேர்ள் பேபிக்கு கலர் மட்டும்தான், அந்த ட்ரெஸ் கலர் வர இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் ரெண்டுத்துக்குமே. மற்றபடி ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே ஒரே மெத்தட் தான். ஸோ 8 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் இந்த சின்ன த்ரெட்டு பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரோ ஃபினிஷ் பண்ணும்பொழுதும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே போல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochetவாக இந்த ரவுண்டு ஃபுல்லாக பண்ண போகிறோம். செகண்ட் ரவுண்ட் மட்டும் இல்லை, 3rd 4th 5th 6th டோட்டலாக 5 rows வந்து நம்ம இதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கேர்ள் பேபிக்கு. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது அப்படியே இப்படி திருப்பி விட்டுக்கோங்க ஒரு கப் ஷேப்பில். இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, சின்ன த்ரெட், அது வந்து ராங் சைடு. இன்னும் 4 ரவுண்ட் இதே கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 டோட்டலாக 6 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். கேர்ள் பேபிக்கு பண்ணுறதுனால நம்ம வந்து பிங்க் கலர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நியூ கலரை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ஒயிட் கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ போன ரவுண்ட் வரைக்கும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே தான் இங்கேயும் கண்டினியூ பண்ண போகிறோம் புது கலரில். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் crochetவாக போட்டுக்கிட்டே வாங்க. இந்த கலரில் நம்ம டோட்டலாக 2 ரவுண்ட் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒரு ரவுண்ட் நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே போல் இன்னொரு ரவுண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதே போல் இன்னொரு லெக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, செயின் 1 போட்டு த்ரெட்டை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு லெக்குக்கு. அடுத்த லெக்கில் த்ரெட்டு கட் பண்ண வேண்டாம், அதை அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 2 லெக்குக்கும் ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிக்கோங்க. எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ இங்கே ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு லெக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். சிங்கிள் crochetவே போட்டுக்கலாம். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ ஒரு லெக்கில் 8 ஸ்டிச் இருக்குது. இப்படியே இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். அடுத்த லெக்லையும் 8. ஸோ டோட்டலாக நமக்கு இந்த ரவுண்டு முடிக்கும் பொழுது 16 சிங்கிள் crochet இருக்கணும். ஸோ நடுவில் எங்கேயுமே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் எல்லாம் போட வேண்டியதில்லை, அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே தான் வரணும் சிங்கிள் crochetவே. ஸோ ஒரு லெக் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த லெக்குள்ளே இன்சர்ட் பண்ணி சிங்கிள் crochet போட ஆரம்பிச்சிருங்க. அப்போ இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகி வரும். ஸோ ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஒரு ரவுண்டு வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே போல் நம்ம இன்னும் 2 ரவுண்டு ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் ரவுண்ட் இதே போல் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க.
ஸோ இப்போ ஒரு ரவுண்ட் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 12th ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்டில் நம்ம சேம் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆனால் பேக் லூப்பில் மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது இவ்வளோ நேரம் நம்ம 2 லூப்லையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, இப்போ வந்து பேக் லூப்பில் மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வி ஷேப்பில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லூப்பில் நம்ம பேக்கில் இருக்க லூப்பில் மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க பேக் லூப்பில் மட்டும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் ஒயிட் கலருக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்லிப் ஸ்டிச் போடும் பொழுதே. ஒரு செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான். இப்போ வந்து நம்ம நார்மலாக 2 லூப்லையும் சேர்த்து வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த த்ரெட்டில் நம்ம 4 ரோ ஸ்டிச் பண்ணணும். 13, 14, 15, 16. ஸோ மொத்தமாக ஒயிட்டில் வந்து 4 ரோ ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஈச் ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. மொத்தமாக 4 ரோ ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. உள்ள ஸ்டஃபிங்கும் வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த லூப் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த டாலோட பேக் சைடு வரும். ஸோ இப்போ நம்ம டிக்ரீஸ் ரவுண்டு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 1, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிக்ரீஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஹெட் ஸ்டிச் பண்ணும்பொழுது டிக்ரீஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, அதே போல் தான். அடுத்தது நெக்ஸ்ட் இருக்க 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ். ஸோ இதே போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த ரவுண்ட் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ இதோட இந்த பாடி பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். உள்ளே நல்லா டைட்டாக ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம பாய் பேபிக்கும் ஸ்டிச் பண்ணணும். எப்படி நம்ம கேர்ள் பேபிக்கு ஸ்டிச் பண்ணமோ அதே பேட்டர்ன் தான் பாய் பேபிக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே ரோஸ் தான் பண்ண போகிறோம். பட் கலர் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் ரோஸில் வந்து டிஃப்ரெண்ட் வரும். இப்போ நம்ம கேர்ள் பேபிக்கு பண்ணும்பொழுது ஒயிட்டில் வந்து 6 ரோஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு அப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணணும். பட் பாய் பேபிக்கு 4 ரோஸ் மட்டும் ஒயிட்டில் பண்ணிவிட்டு மற்ற ரோஸ்லாம் வந்து ப்ளூவில் பண்ணணும். அதாவது 12th ரோ வரைக்கும், 4th லேருந்து 12th ரோ வரைக்கும் ப்ளூ கலரில் பண்ணிவிட்டு 12th ரோ பண்ணும்பொழுது பேக் லூப்பில் சேம் நம்ம எப்படி கேர்ள் பேபிக்கு பேக் லூப்பில் பண்ணமோ அதே மாதிரி பேக் லூப்பில் பண்ணிவிட்டு தென் ஒயிட் கலரில் 4 ரோஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது டிக்ரீஸ் ரவுண்டும் பண்ணணும். ஸோ இது வந்து நான் கேப்ஷனில் இங்கே கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன், பட் அது தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் கேப்ஷனில் கொடுக்குறேன்ற. பட் சேம் மெத்தட் தான். கலர் சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக வரும். மற்றபடி எப்படி நம்ம கேர்ள் பேபிக்கு ஸ்டிச் பண்ணமோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் பாய் பேபிக்கு. இப்போ நம்ம 2 ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கேர்ள் பேபிக்கு வந்து ஸ்கட் போர்ஷன் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே நம்ம ஒரு ரோ மட்டும், அதாவது 12th ரோ வரும்பொழுது பேக் லூப்பில் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது நமக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த ஸ்டிச்சில் அந்த பாடி பார்ட்டோட பேக் சைடில் இருந்து தான் நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ அதில் ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேக் லூப்பில் ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த ரோவில் தான் நம்ம ஹூக் வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி த்ரெட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு லூப்பில் மட்டும்தானே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் லூப் வந்து நம்மளுக்கு தெரியும் நல்லா விசிபிளாக. அந்த ஃப்ரண்ட் லூப்பில் தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட் அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். அதாவது ஒவ்வொரு ஃப்ரண்ட் லூப் ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஒரு ஸ்கர்ட் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால தான்
ஒரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின். இப்போ அடுத்த ரவுண்டுக்கு இந்த ஸ்கர்ட் போர்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணணும். அதனால் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 1 2. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். 1 அதுலேயே இன்னொன்று. அதுக்கு அடுத்து இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. 1 2. அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்து இருக்கிற 2 ரவுண்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டு வர போகிறோம். இந்த ரோவும் அதுக்கு அடுத்த ரோவும் ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. 2 ரோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படியே உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஸ்லிப் நாட் போட்டுட்டு 5 செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் டால் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கவர் பண்ணுற மாதிரி செயின்ஸ் போட்டுக்கலாம். செயின்ஸோட கவுண்ட் வந்து 5 தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ 5 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ முடித்ததுக்கப்புறம் 4 சிங்கிள் க்ரோஷே வந்திருக்கு. ஒரு செயின் போட்டு திருப்பிக்கிறேன். இப்போ அகெயின் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்ட் முடித்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு செயின், ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ டோட்டலாக 3 ரோ வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், சிங்கிள் க்ரோஷே ரோ. இப்போ இப்படி வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ரோ கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இது போதும், அதனால் நான் 3 ரோ மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பெல்ட் மாதிரி ஸ்ட்ராப் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராப் வந்து செயின்ஸாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து நீங்கள் கவுண்ட்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடு வரைக்கும் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இப்படி எவ்வளோ செயின் வருதோ அவ்வளோ செயின் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. 10 செயின்ஸ் போட்டாவே கரெக்டாக இருக்குது. இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு கொஞ்சம் த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அதை அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு சைடு ஸ்ட்ராப்புக்கு வந்து நம்ம செயின்ஸ் போட்டுட்டோம். இதே போல் இன்னொரு சைடுக்கும் நம்ம ஸ்ட்ராப் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி நீடிலில் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ அங்கே எத்தனை கவுண்ட் செயின் போட்டிங்களோ அதே தான் இங்கேயும். ஸோ நான் வந்து 10 செயின்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அதனால் இங்கேயும் 10 செயின்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாத்தையும் வச்சு இந்த போர்ஷன் வந்து நம்ம இப்படி அட்டாச் பண்ணணும். ஸோ ஸ்ட்ராப் வந்து இப்படி கொண்டு வந்து பேக்கில் அட்டாச் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை வச்சு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை அட்டாச் பண்ணிக்கணும்.
ஸோ இதே போல் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான். இப்போ நம்மள ஸ்ட்ராப் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இப்படி நம்ம எடுத்து விட்டுட்டு ஹெட்டு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஹெட் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.